ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்கிறது 2Gயில் ஆரம்பித்து 5G 5.5G அப்படிங்கிற அளவுக்கு வேகமாக வளர்ந்துட்டு வருது. இந்த வரிசையில் அமெரிக்கா ஒரு படி இல்லைங்க, பல லட்சக்கணக்கான படி மேலே போய் நிலாவில் அதுவும் 4G LTE டவரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டவரை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க, இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பூமியில் டவர் சிக்னல் வச்சது போதும், இனிமேல் நாங்கள் நிலாவில் டவர் சிக்னல் வைக்க போகிறோம், அதுவும் 4Gயோட LTE ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த டவர் சிக்னல் அது வைக்க போகிறோம் அப்படின்னு நோக்கியா தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே இந்த 3 சம்மந்தமான ஆராய்ச்சிகள் பல கண்ட்ரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே தண்ணி இருக்குது, மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல நாடுகள் ஆராய்ச்சியானது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நோக்கியா அந்த நாசாவோட ஹெல்ப்போட இந்த 4G டவரானது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த டவரை ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலா சம்மந்தமான இந்த ஆராய்ச்சியை தீவிரப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே தகவல் தொடர்பு பரிமாற்றத்தை இன்னும் வேகப்படுத்துறதுக்காக தான் இந்த நிலாவில் 4G டவரை ஃபிக்ஸ் பண்ண நோக்கியா இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. நோக்கியாவோட இந்த 4G LTE நெட்வொர்க்கை யார் கொண்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நாசாவோட அதீனா அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோளை பயன்படுத்தி இந்த டவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில் இருக்கிற இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றத்தை இன்னும் வேகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த நிலா சம்மந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கு பல செயற்கைக்கோள் நிலாவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் லேண்டர், ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நிலாவை சுற்றி வர்ற அந்த ரோவருக்கு அதாவது சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டவரை முக்கியமாக அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த டவர் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக அதாவது இந்த டவர் சிக்னல் ரோவரோட கனெக்ட் ஆகி ரோவரில் இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் பூமிக்கு வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது மூலமாக நிலாவுக்கும் பூமிக்கும் இருக்கிற இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றத்தை இந்த டவரானது இன்னும் வேகப்படுத்த போகுது. இந்த டவரை இதுக்காக மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நிலவை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த செயற்கைக்கோள் சம்மந்தமான இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்களோ அது மூலமாக அதே மாதிரி நிலாவிலேருந்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இந்த டவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த நிலா சம்மந்தமான ஆராய்ச்சியில் நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நிலாவில் தண்ணீர் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து அதை எரிபொருளாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை எரிபொருளாக மாற்றி அப்படி என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அந்த எரிபொருளை பயன்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பூமியிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான தூரம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரொம்ப எரிபொருள் அதிகமாக தேவைப்படும். ஒருவேளை நிலாவிலேருந்து இந்த எரிபொருள் கிடைக்கிற பட்சத்தில் அங்கேருந்து இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்காகவும் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி நாசாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. இது சென்னையிலேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரங்கிற மாதிரி பூமியிலேருந்து நிலாவிலேருந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிலாவுக்கு செயற்கைக்கோள் மூலமாக அனுப்புகிற இந்த லேண்டர், ரோவர் 2 விதமான வேலையை செய்யுது. நிலவோட தலைப்பகுதியில் ஆராய்ச்சி பண்ணுற கருவி தான் இந்த லேண்டருங்கிறது. இந்த லேண்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலாவோட தரப்பகுதியில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தகவல் எல்லாத்தையும் இந்த ரோவருக்கு அனுப்பும். ரோவர் என்ன பண்ணுதுன்னா, செயற்கைக்கோள் மூலமாக அந்த தகவல் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும். இப்படி அனுப்பப்படுற இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்கிறது கொஞ்சம் சுலோவாக இருக்குது. இதோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த நிலாவில் நோக்கியா மூலமாக 4G LTE டவரை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நாசாவிலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த மொபைல் ஃபோன்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க இந்த நோக்கியா கம்பெனிக்காரங்க தான். நோக்கியா மூலமாக இந்த நிலாவில் 4G டவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இது விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கான தகவல் தொடர்பு பரிமாற்றத்தை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னே நம்பலாம். நாசாவிலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வெறும் ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டவர்களை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாசான்னு சொல்லக்கூடிய இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட இந்த திட்டத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.